அதிகாரம், நடுவு நிலைமை, தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். ஒருவர் நேர்மையானவரா அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கப் போகும் புகழ் சொல்லை கொண்டோ அல்லது பழிச் சொல்லை கொண்டோதான் நிர்ணயிக்கப்படும். வணக்கம் நேயர்களே, மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழக தேர்தல் களத்தோட ஒவ்வொரு அசைவையும் நம்ம தந்தை தொலைக்காட்சி ஒளிபரப்புகிறது. மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில அன்னன்னைக்கு தேர்தல் நிலவரம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பாத்துட்டு வரோம். அதே போல இந்த நிகழ்ச்சியில விஐபி தொகுதிகளுடைய நிலவரம் பத்தியும் பாத்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு பாமக சட்டமன்ற உறுப்பினர் குருவோட ஜெயங்கொண்டாம் தொகுதியை பத்தி பார்க்க போறோம். இது தவிர மாவட்ட வாரியா கட்சிகளுடைய பலம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பாத்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தை பத்தியும் பார்க்க போறோம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழக அரசியல் தேர்தல் களத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன சில பரபரப்பான கருத்துக்களை பார்க்கலாம். திமுக கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் இடம்பெறத காங்கிரஸ் எதிர்க்கலன்னா எங்களுக்கும் தடை இல்லைன்னு சொல்லியிருக்காரு அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன். கூட்டணிக்கு எங்களோடு சேருகிற ஒரு கட்சிக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். தலைவர்கள் அவர்கள் உறுதியோடு இருப்பார்கள். அடுத்தவர்களுடைய போராட்டத்திலே குளிர்காய நினைக்க மாட்டார். எங்களோடு காங்கிரஸ் கூட்டணியிலே வர ஒப்புக்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையிலே தமாகவின் வரவை காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்றால் எங்களுக்கு தடையில்லை. தமாகவின் வரவை காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்றால் எங்களுக்கு தடையில்லை. காங்கிரசுக்கான இடங்கள் முடிவு செஞ்ச பிறகு யாரோட வேண்டுமானாலும் திமுக கூட்டணி வச்சுக்கலாம், அதுல எங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர். காங்கிரசுக்கான இடங்கள் முடிவு செய்யப்பட்ட பிறகு காங்கிரசுக்கு எவ்வளவு இடம் கேட்கிறோமோ அந்த இடங்களை திமுக தந்த பிறகு அவர்கள் யாரோட கூட்டணி போட்டாலும் அவர்களுக்கு ஒத்து வர்ற கட்சிகளோட, ஏன்னா அவங்க தான் மேஜர் பார்ட்னர், அவங்க யாரோட கூட்டணி போட்டாலும் அதுல வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அதுல ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. யாரோட கூட்டணி போட்டாலும் அதுல வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அதுல ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனா வேற யாரோடையாவது கூட்டணி போடுறது காங்கிரசுக்கு கொடுக்கிற நிர்பந்தமாகவோ காங்கிரஸ் எண்ணிக்கையை குறைக்கிற விதத்தில் அமையக்கூடாது. திருநாவுக்கரசர் இப்படி சொல்லியிருக்காரு. தமாகவோட மூத்த தலைவர் ஞானதேசிகன் நாங்க யாருக்கிட்டையும் தடையில்லா சான்றிதழ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. யாரிடமும் போய் தடையில்லா சான்று கேட்க வேண்டிய அவசியம் தமாகவுக்கு கிடையாது. யாரிடமும் போய் தடையில்லா சான்று கேட்க வேண்டிய அவசியம் தமாகவுக்கு கிடையாது. நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். இவர்கள் ஆட்சேபிக்காவிட்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதோ அல்லது திருநாவுக்கரசர் அவர்கள் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்வதெல்லாம் ஒரு தடையில்லா சான்றை யாரிடமோ கேட்பதைப் போல இருக்கிறது. நாங்கள் யாரிடமும் தடையில்லா சான்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை விவாதித்து தலைவர் வாசன் அவர்கள் அறிவிப்பார்கள். தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது யார் யாருக்கு என்னென்ன பதவின்னு தேமுதிக இளைஞரணி செயலாளர் சுதீஷ் ஒன்னு சொல்ல, வைகோ ஜி ராமகிருஷ்ணன் மறுப்பு தெரிவிக்கன்னு ஒரே பரபரப்பு தான். மே 23ஆம் தேதி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய கேப்டன் அவர்கள் பதவியேற்கும் என்ற நாள் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் அண்ணன் வைகோ அவர்களையும் விடுதேசத்தினுடைய நிறுவன தலைவர் என்னுடைய சகோதரர் தோல் திருமாவர்கள் தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சராக கண்டிப்பாக அன்றைக்கு பதவியேற்பார். கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் சரி முத்தரசன் சரி இரண்டு பேரும் உங்க கட்சியில கண்டிப்பாக உள்துறை உள்ளாட்சி சரி நிதி அமைச்சர் கண்டிப்பாக உங்கள் கட்சியில் கிடைக்கும். எல்லை மீறிய உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசிவிட்டார். விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சரான பிறகு யார் யாரை அமைச்சர்களாக்குவது என்பது கூட்டணி கட்சிகள் எல்லாம் அமைச்சரவையில் இடம்பெறும். அது எந்தெந்த இலாக்காக்கள் என்பது அவர் முடிவு செய்ய வேண்டியது. ஆனால் துணை முதலமைச்சர் என்ற பொறுப்போ அல்லது அமைச்சரவையில் அமைச்சர் என்ற பொறுப்போ என்
கற்பனையில் கூட இடம்பெற முடியாது. அந்த எண்ணத்துக்கு 1% கூட இடம் கிடையாது. வைகோ சொன்னால் சொன்னதுதான், யாரும் மாற்ற முடியாது. பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பொதுவாக தேமுதிக மக்கள் கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும், அது ஆட்சி அமைக்கும், ஆட்சி அமைக்கிற போது நம்பிக்கை சொல்லுகிற போது இவருக்கு அந்த சொன்னார் வழியே அது தேர்தலுக்கு பிறகுதான் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இதே இப்படி இருக்க, திண்டுக்கல்ல நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிற பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது யார் யாருக்கு என்ன பதவின்னு விஜயகாந்த் தான் முடிவெடுப்பார்னு வைகோ சொல்லி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மக்கள் நல கூட்டணி இன்றைக்கு அண்ணன் சொல்லியிருக்காங்க, வெற்றி பெற்ற பிறகு கேப்டன் அவர்களால் முடிவு செய்யப்பட்டு அப்பதான் யார் யாருக்கு எந்த கேபினெட் கேப்டன் தான் அறிவிக்கணும். ஏன்னா அவர்தான் தலைவர், அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்று தெளிவாக தன்னுடைய பதிலை இன்னைக்கு பிரஸ் கிட்ட பதிய வச்சிருக்கிறார். கூட்டணி பேரம் சம்பந்தமா மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ சொன்ன கருத்துக்கு தேமுதிக விளக்கம் கொடுத்துச்சு. அத்தோட அது முடிஞ்சிடும்னு பார்த்தா அருப்புக்கோட்டை தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்துல மீண்டும் அது சம்பந்தமா பேசியிருக்காரு திருமாவளவன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணியோடு கைகோர்த்திருக்கிறார். நீ எத்தனை கோடி வரதட்சணை கொடுத்தாலும் வேண்டாம் நரேந்திர மோடி அவர்களே, உன் மணமகள் வேண்டாம். எத்தனை கோடி வரதட்சணை கொடுத்தாலும் வேண்டாம் நரேந்திர மோடி அவர்களே, உன் மணமகள் வேண்டாம். நீ எத்தனை கோடி வரதட்சணை கொடுத்தாலும் வேண்டாம் தலைவர் கலைஞர் அவர்களே, நான் அதை உதறுகிறேன். எத்தனை கோடி வரதட்சணை கொடுத்தாலும் வேண்டாம் தலைவர் கலைஞர் அவர்களே, நான் அதை உதறுகிறேன். எனக்கு சாதாரண ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த விவசாய கூலி தொழிலாளியின் குடும்பத்தில் பிறந்த இந்த மணமகளே போதும், மக்கள் நல கூட்டணியே போதும் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், விஜயகாந்த் அவர்கள் எடுத்த முடிவுதான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சொன்ன குற்றச்சாட்டை வச்சு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே கருத்து மோதல் வலுத்துக்கிட்டே இருக்கு. அந்த வரிசையில தமிழக பாஜக தலைவர் தமிழிசை இன்னைக்கு சொன்ன ஒரு கருத்தை பார்க்கலாம். இப்பொழுதுதான் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு தான் ஒரு மின்துறை அமைச்சர் என்பது நினைவிற்கு வருகிறது. டெல்லியில் மின்சாரத்துறை அமைச்சர்களின் மாநாடு எல்லாம் நடக்கும் பொழுது தமிழகத்திற்காக சென்று நிதியை வாங்கி வர வேண்டும் என்றோ திட்டங்களை வாங்கி வர வேண்டும் என்றோ நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் நினைத்ததில்லை. அது மட்டுமல்ல, இன்று தமிழக அமைச்சர்கள் மின்சாரத்தின் மீது கை வைத்திருக்கிறார்கள், அதனால் அது ஷாக் அடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழக அமைச்சர்கள் மின்சாரத்தின் மீது கை வைத்திருக்கிறார்கள், அதனால் அது ஷாக் அடித்துக் கொண்டிருக்கிறது. இன்று இந்த ஷாக் தேர்தலில் அவர்களுக்கு புலப்படும். அதிமுகவிற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறதாகவும் அதிமுக தலைமை எங்க போட்டியிட சொன்னாலும் தயார்னு சொல்லியிருக்காரு சமத்துவ மக்கள் கழகத்தோட தலைவர் எர்ணாவூர் நாராயணன். அடுத்த கட்டம் அதிமுக எப்ப பேச்சுவார்த்தை எத்தனை தொகுதிகள் கேட்டிருக்கீங்க, அவங்க என்ன சொல்லிருக்கீங்க? அதாவது நாங்க போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம். அவர்கள் அந்த தொகுதி மேட்டர் அம்மா அவர்கள் எங்களுக்கு அழைத்து நிற்க சொன்னா நாங்கள் நிற்போம். தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன பரபரப்பான பல கருத்துக்களை பார்த்தோம். அடுத்ததா மக்கள் யார் பக்கத்தில் நாம் பார்க்க இருப்பது இன்றைய அரசியல் கிசுகிசு. அத்தனை பேருக்கும் வணக்கம். வெற்றியை உறுதி செஞ்சிடணும்னு நினைக்கிற சூரிய கட்சி தாம் போட்டியிட வேண்டிய தொகுதிகளை துல்லியமா முடிவு செஞ்சிருக்கான். திருவாரூர், கொளத்தூர் துவங்கி சூரிய கட்சியோட வெற்றி தொகுதிகள்னு சொல்லப்படும் 23 தொகுதிகள்ல கூட்டணிக்கு விட்டு கொடுக்கிறது இல்லன்னு முடிவு செஞ்சிருக்காங்களாம். அதே போல குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்துல தோல்வியடைஞ்ச 38 தொகுதிகள்லயும் இந்த முறை வெற்றி பெற்றே ஆகணும்னு முடிவு செஞ்சிருக்காங்களாம். இது தவிர மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் முக்கிய நிர்வாகிகளுக்குன்னு சைதாப்பேட்டை, வீரபாண்டி, துறைமுகம்னு 40 தொகுதிகளை அடையாளம் கண்டிருக்காங்களாம். இது இல்லாம தாம்பரம், திருநெல்வேலி உட்பட 70 தொகுதிகள் பாரம்பரிய தொகுதிகள்னு அடையாளம் காணப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்ல, கூட்டணிக்கு விட்டு கொடுத்ததால தோல்வி அடைஞ்ச தொகுதிகளையும் சூரிய கட்சி பட்டியல் எடுத்திருக்கான். இப்படியாக 180 தொகுதிகள் கொண்ட பட்டியலை
சூரிய கட்சி தலைமை தயாரிச்சு வச்சிருக்கான். மிச்ச தொகுதிகளை தான் கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு தரதா முடிவு செஞ்சிருக்காங்களாம். இன்னொரு தகவலும் இருக்கு. சூரிய கட்சிக்கும் கை கட்சிக்கும் இடையில நடந்த பேச்சுவார்த்தையில இப்போதைய நிலவரப்படி மாவட்டத்துக்கு 1, சென்னைக்கு மட்டும் 2 அப்படிங்கிற கணக்குல 33 தொகுதிகள்னு முடிவாயிருக்கான். அந்த பட்டியலை எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போயிருக்காராம் தமிழக கை கட்சி தலைவர். கடைசியா பேசி இன்னும் 2 கூட்டி 35 வாங்கிடலாம் அப்படின்னு நம்புதான் கை கட்சி. அநேகமா 2 நாள்ல தொகுதி பங்கீடு குறிச்சு அதிகாரப்பூர்வமா அறிவிக்க இருக்காங்களா? இன்னைக்கு குமரி டு சென்னை பகுதியில நம்ம பார்க்க போறது நாமக்கல் மாவட்டம். இந்த மாவட்டம் பொறுத்த வரைக்கும் ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் இப்படி 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த தொகுதிகளில் கட்சிகளுடைய பலம் பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைகிறார் சேலம் செய்தி அரங்கிலிருந்து சமூக ஆர்வலர் திரு அஜிதன் அவர்கள். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள்ல எந்தெந்த கட்சி எந்தெந்த தேர்தல்ல எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிற விவரத்தை இப்ப நம்ம முதல்ல பார்க்கலாம். அதற்கு பிறகு விவாதத்திற்குள் நாம் செல்லலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது அதிமுக. 1991 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள், அதாவது 5 சட்டமன்ற தேர்தல், 4 நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தல்களில் ராசிபுரம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 4 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது அதிமுக. அதற்கு பிறகு ராசிபுரம் தொகுதியில் 1999 2014 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்திருக்கிறது. சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் 1999 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்திருக்கிறது. முதலிடம் அப்படின்னு பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும். அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் எந்த கட்சி அதிகமா வாக்கு வாங்கியிருக்கு அப்படிங்கறத வெற்றியை பதிவு செய்வாங்க. ஆனா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு கட்சிக்கான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஆக நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில எந்த கட்சி முதலிடம் இருந்தது அப்படிங்கறது தான் நம்ம முதலிடம் அப்படின்னு சொல்லி இங்க பதிவு பண்ணிருக்கோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது அதிமுக. நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. மேலும் 1999 2014 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்திருக்கிறது. பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. 2014 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்திருக்கிறது பரமத்திவேலூர் தொகுதியில். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 3 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. மேலும் 99 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்திருக்கிறது. குமாரபாளையம் தொகுதியை பொறுத்தவரை 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 2014 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் முன்னிலை பெற்றிருக்கிறது அதிமுக குமாரபாளையம் தொகுதியில. ஆக இது அதிமுக அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் பெற்ற வெற்றி. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது திமுக அப்படின்னு பார்க்கும்பொழுது 1991 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள்ல ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. 2009 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ராசிபுரத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறது திமுக. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய விவரங்கள் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. மேலும் 2009 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்திருக்கிறது. பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2009 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முதலிடமும், திருச்செங்கோடு சட்டப்பேரவை தேர்தலில் 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது திமுக. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2004 2009 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்திருக்கிறது. குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 1 முறை வெற்றியும் 2014 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முதலிடமும் பிடித்திருக்கிறது திமுக. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது காங்கிரஸ் கட்சி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை வெற்றிகளை பெற்றிருக்கிறது என்பது பற்றி. ராசிபுரம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2004 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முதலிடமும், 2004 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சேந்தமங்கலம் தொகுதியில முதலிடமும் பிடித்திருக்கிறது காங்கிரஸ். அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது தேமுதிகவை பொறுத்தவரை
சேந்தமங்கலம் தொகுதியில ஒரு முறை வந்து வெற்றி பெற்றிருக்கிறது சட்டப்பேரவை தேர்தலில். திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது தேமுதிக. இது கடந்த 9 தேர்தல்கள்ல அந்தந்த கட்சிகள் வந்து பெற்ற வெற்றி. மதிமுக அப்படின்னு பார்க்கும் பொழுது 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள்ல 2009 பாராளுமன்ற தேர்தலில் குமாரபாளையம் தொகுதியில முன்னிலையை பெற்றிருக்கிறது மதிமுக. ஆக இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை 6 சட்டமன்ற தொகுதிகளில் எந்தெந்த கட்சி எத்தனை வெற்றிகள் பெற்றது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். மேலும் கட்சிகளுடைய பலம் எப்படி இருக்கு, அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வர இருக்கக்கூடிய தேர்தலில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் எதிரொலிக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில் சேலம் செய்தி அரங்கில் இருந்து சமூக ஆர்வலர் திரு அஜித்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு அஜித்தன். இப்போ 2008 தொகுதி மறுசீரமைப்புல சேந்தமங்கலத்துல வந்து 2011 தேர்தல்ல தேமுதிகவும், பரமத்திவேலூர்ல கொங்கு இளைஞர் பேரவையும், குமாரபாளையத்துல அதிமுகவும் ஜெயிச்சிருக்கு. இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து கட்சியை பார்த்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல சமூகம் சார்ந்து தங்களுடைய ஓட்டை பதிவு செய்யறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இதை பொறுத்தவரையிலுமா இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இப்ப நீங்க சொன்ன கொங்கு மக்கள் கட்சியும் தேமுதிகவும் வந்தது வந்து கூட்டணிக்காக வந்த வெற்றியை தவிர இது தனிப்பட்ட முறையில் வந்த வெற்றி அல்ல என்பதுதான் உண்மை. அவர் அதிமுகவோட கூட்டணியாக இருந்ததுனால அந்த தொகுதிகளில் அவர்களுக்கு இடம் தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. திரு அஜித்தன், இப்ப ராசிபுரம் மற்றும் திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 91 ராசிபுரத்துல 4 முறை அதிமுகவும், திருச்செங்கோடுல 3 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த தொகுதிகளில் அதிமுக பலமாக இருப்பதற்கு என்ன காரணம்? பொதுவா ஒரு கட்சி வந்து ஒரு இடத்துல தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது என்றால் 2-3 காரணங்கள் வந்துடும். முதல்ல இந்த கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கின்னு இருக்கும். இப்ப அதிமுகவை பொறுத்தவரை அதனுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களினுடைய நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்றவராக இருந்ததுனால அந்த தலைவரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி அந்த கட்சிக்கு பலமாக இருக்கிறது. அத்தோடு இல்லாமல் அடுத்தது கூட்டணி. இந்த கூட்டணி எடுக்கும் பொழுது இது ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன் சொல்லுவாங்க. இது ஒரு குறியீடு நம்பர், எண்களை வைத்துக்கொண்டு எண் குறியீடை வைத்துக்கொண்டு கூட்டல் கழித்தல் பண்ணுவது. இவர்களோடு இந்த கட்சி சேர்ந்தால் இவ்வளவு பலம் பெறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண் கணிதம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வேட்பாளர். இந்த வேட்பாளர் தேர்வு என்பது மெஜாரிட்டியாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஜாதி அடிப்படையிலே பெரும்பான்மை மக்களினுடைய பிரதிநிதியாக வரக்கூடிய வேட்பாளராக இருந்தால் அவர் எந்த அளவுக்கு அந்த சமூகத்திலே நெருங்கி பழகியவர், அவருடைய தனிப்பட்ட முறையிலே அவருடைய செல்வாக்கு எந்த அளவிலே இருக்கிறது என்ற வகையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நிர்ணயித்துத்தான் அவருடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த வகையிலே தான் இந்த 2 தொகுதிகளும் அதிமுகவுக்கு கிடைத்திருக்கிறது. திரு அஜித்தன், இப்போ நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் முட்டை சேமிப்பு கிடங்கு வந்து தேவை, திருமணி முத்தாறு காவிரி இணைப்பு திட்டம் தேவை, பரமத்திவேலூர்ல வாழை சேமிப்பு கிடங்கு தேவை, குமாரபாளையம் பொறுத்த வரைக்கும் சாயப்பட்டறைகளுக்கான பொது சுத்திகரிப்பு நிலையம் தேவை அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகள் எல்லாமே இருக்கு. வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? குறிப்பாகமா இப்ப நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் இப்ப நீங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்ப இன்றைய சூழ்நிலையில நாமக்கல் மாவட்டத்தில் குறிப்பா நாமக்கல் தொகுதி என்று எடுத்துக்கொண்டால் முட்டை உற்பத்தி, லாரி தொழில், இந்த 2 தொழிலும் தான் மிக முக்கியமான தொழில் நாமக்கல் மாவட்டத்தில். முட்டை உற்பத்தி என்று பார்க்கும் பொழுது இப்ப ஒரு கடந்த 10 ஆண்டுகள்ல சிறு சிறு கோழி பண்ணையாளர்கள் என்ற அளவிலே அவர்கள் பொருளாதார ரீதியிலே ரொம்பவும் பாதிக்கப்பட்டு சிறு பண்ணையாளர்களே இல்லாமல் பெரு முதலாளிகள் ஆகிவிட்டார்கள். அதாவது குறிப்பிட்ட அளவில் ஒரு 2 லட்சம் கோழிகளை வைத்து வளர்த்து ஒரு தொழிலை செய்யக்கூடியவர்கள் மட்டுமே தாக்கு பிடிக்க முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது உயர்ந்து வருகின்ற தீவன செலவுகள், கோழிகளை பராமரிக்கக்கூடிய நோய் தாக்கம், இந்த பிரச்சனைகளில் இருந்து வரக்கூடிய பண்ணையாளர்கள் அதை செலவு செய்து தாக்கு பிடிக்கக்கூடிய அளவு, முட்டையினுடைய விலையிலே ஏற்ற இறக்கம், இதை எல்லாவற்றையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டுதான் இந்த பண்ணையாளர்கள் அவர்களுடைய தொழிலை செய்து வருகிறார்கள். அத்தோடு இல்லாமல் நாமக்கல்ல லாரி தொழில்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தளர்த்தப்பட்ட பொருளாதார கொள்கைக்கு கைகளுக்கு பார்த்தீர்களா, பன்னாட்டு நிறுவனங்கள் ஏகப்பட்ட கனரக வாகனங்களை இந்தியாவிலே உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருகிறது. அதனால இந்த லாரி தொழிலை பொறுத்தவரையிலே லாரி பாடி பில்டிங் அந்த கட்டுமான தொழிலே பார்த்தீங்கன்னா
இன்றைக்கு பெரிய தொழிற்சாலைகளில் இருந்தே லாரிகள் கட்டுமானத்தை முடித்து ரெடி டு டிரைவ் அந்த அளவிலே வருகிறாங்க. முதல்ல சேசி எடுத்து பாடி கட்டுறது இல்லாம ரெடி டு டிரைவ் வர்றாங்க. அத்தோடு அல்லாமல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பயிற்சி பெற்ற ஓட்டுநர்கள் இல்லை, அந்த மாதிரியான தொழிலையும் இருக்கிறது. இரண்டாவது டோல் ஏற்ற இறக்கங்கள் சந்தை நிலவரங்கள் இதை பார்த்து லாரி தொழிலும் மிகவும் நலிந்து போயிருக்கிறது. லாரி ஒரு லாரி 2 லாரி வைத்திருக்கிறவர்கள் சொல்வது போல நாமக்கல்லில் இருக்கக்கூடிய முட்டை உற்பத்தி பண்ணையாளர்கள் மற்றும் லாரி தொழிலாளர்கள் வந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க. அவர்களுக்கான பல்வேறு விஷயங்கள் செய்யக்கூடிய நிலை என்பது இன்றைக்கு தேவை என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்க வலியுறுத்திருக்கீங்க. அதே போல கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை என்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது, அந்த வாக்குறுதிகள் எல்லாம் எத்தனை சதவிகிதம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, இந்த தேர்தலில் அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்களின் எதிர்பார்ப்பு என்பது எப்படி இருக்கு? இப்போ தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சில முதல்ல சொன்னாங்க இந்த குடிநீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படும் சொன்னாங்க. ஒரு குடிநீர் திட்டம் ஒன்று கூடுதலாக வந்தது. நாமக்கல் நகருக்குள்ளே போக்குவரத்து நெரிசல்களை சீராக்குவதற்கான ஒரு சுற்றுச்சாலை இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். புறநகர் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான வாக்குறுதியை அளித்தார்கள். அத்தோடு அல்லாமல் நாமக்கல் நகரை பொறுத்தவரை இன்றைக்கு அந்த லாரி தொழில் முட்டை தொழிலும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய பெருகி வரும் ஒரு இட நெருக்கடி இடத்தேவையை பொறுத்தவரையிலும் இருந்தார்கள். அதுவும் இன்றைக்கு ரொம்பவும் ஒரு அதாவது பணம் புரள முடியாத ஒரு சூழ்நிலையில அதுவும் படுத்து விட்டது என்றே சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரை கொள்கை அளவிலான வாக்குறுதியை ஓரளவுக்கு இந்த ஆட்சியில நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆனால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றபடினாலே இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மாவட்டத்திலே வடக்கு பகுதியில் உள்ள தொகுதிகள், அதாவது சொல்ல போனால் ராசிபுரம், சேந்தமங்கலம் இந்த பகுதியிலே காவிரி நதிநீரை குறிப்பாக வெள்ள காலங்களிலே வரக்கூடிய உபரி நீரை தேக்கி குளத்தூர் பகுதியிலிருந்து சரபங்கா நதி வழியாக திருமணிமுத்தாறிலே இணைத்து திருமணிமுத்தாறு வழியாக கொல்லிமலையிலிருந்தே வரக்கூடிய ஐயாறு, கருவாட்டாறு இந்த ஆறுகளை இணைத்து ஒரு குடிநீர் தேவைக்கும் உபரி நீரை ஏரிகளிலே தேக்கி வைக்கக்கூடிய ஒரு திட்டமும் நீண்ட நெடுங்காலமாக அவர்களுடைய அந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்னைக்கு வெற்றி பெறுவாரா விஐபி பகுதியில ஜெயங்கொண்டான் சட்டமன்ற உறுப்பினர் குரு அவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி மக்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதாவது கடந்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய விஐபிகள் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி கருத்து கணிப்பு நடத்தி மக்கள் என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத வச்சு விவாதமும் நடத்திட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜெயங்கொண்டான் சட்டமன்ற உறுப்பினர் குரு அவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு என்பதற்காக மக்களிடத்துல வந்து 5 கேள்விகளை நம்ம முன் வச்சோம். அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார் சமூக ஆர்வலர் திரு ஆறுமுகன் அவர்கள். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட நம்ம முதலாவதா என்ன கேள்வியை முன் வச்சோம், அதற்கு மக்கள் என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல நம்ம மக்கள் கிட்ட முன்வைத்த கேள்வி, ஜெயங்கொண்டாம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எதன் அடிப்படையில நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் கிட்ட வந்து கேட்டோம். அவங்க வந்து அதற்கு என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னா, வேட்பாளர் அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 25% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. கட்சி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு அதிகபட்சமா 35% பேர் சொல்லியிருக்காங்க. பிரச்சனைகள் மற்றும் செயல்பாடு அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 10% பேர் சொல்லியிருக்காங்க. மதம் மற்றும் ஜாதி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 11% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொன்னா 19% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக இங்க அதிகபட்சமா கட்சி அடிப்படையில தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 35% பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஜெயங்கொண்டான் தொகுதியை பொறுத்த வரைக்கும். இது குறித்து நம்முடைய விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு ஆறுமுகம் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் திரு ஆறுமுகம். இப்போ ஜெயங்கொண்டான் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கட்சி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 35% பேர் சொல்லியிருக்காங்க. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, காங்கிரஸ்னு பல கட்சிகளுக்கு வந்து மக்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. கடந்த தேர்தலில் பாமகவிற்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இப்போ கட்சிகளை பொறுத்தவரை கட்சியினுடைய என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் மக்களை வந்து ஈர்த்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப ஜெயங்கொண்டத்தை பொறுத்த மட்டும் மொத்த வாக்காளர்கள் வந்து 2.50 லட்சம். அதுல வந்து ஆண்கள் வந்து 1.23, பெண்கள் 1.26.
பெண் வாக்காளர்கள் 3000 பேர் கூட இருக்கிறாங்க. இந்த பெண் வாக்காளர் 3000 பேர் ஏன் கூட வராங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த பகுதியில் வந்து சாலை விபத்துகள் அதிகமா நடக்குது. ரெண்டாவது, இந்த சாலை விபத்துகள் எதனால வரும்னு சொல்லி சொன்னா, மது பழக்கத்தினால அவங்க மது அருந்தி ஓட்டுறதுனால ஏற்படக்கூடிய சாலை விபத்தினால ஆண்கள் அதிகம் பேர் இறக்கத்தினால பெண்கள் விதவியாக அதிகம் பேர் வராங்க. இந்த சாலை விபத்துகள் என்னன்னு காரணம், இந்த பகுதி ஒரு பிற்படுத்தப்பட்ட பகுதியாகவும் கடந்த 14 சட்டமன்ற தேர்தல்களிலும் 7 முறை அரசு சார்ந்த வேட்பாளர்களும் 7 முறை எதிர்க்கட்சி வேட்பாளர்களும் வெற்றி பெற்றாலும் இந்த பகுதிக்கு சாலை வசதி முதல்ல சரியா செய்யல. அந்த சாலை வசதி முதல்ல இந்த பகுதியில் வேணும்னு சொல்லி சொன்னா, எந்த தொகுதியை பொறுத்த மட்டும் எந்த பகுதியிலும் சாலை வசதி இப்ப வந்து ஒரு அறிவிச்சாங்க. ஒரு 6-7 வருஷத்துக்கு முந்தி விக்கிரவாண்டியிலிருந்து தஞ்சாவூர் சாலை தேசிய நெடுஞ்சாலை, அது ஒரு 165 கிலோமீட்டர். அது அளவு எடுத்து எல்லாம் பண்ணாங்க, வேலை நடக்கல. அடுத்து திருச்சி சிதம்பரம் சாலை ஒரு 140 கிலோமீட்டர், அதுவும் எடுத்து எல்லாம் பண்ணாங்க, வேலை நடக்கல. இதனால அந்த பகுதியில் இதனால அந்த விபத்து அதிகமா இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த பகுதியில என்ன ஒரு தொடர்ந்து பேசலாம். அதாவது ஜெயங்கொண்டம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் குரு அவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். திரு ஆறுமுகம் அவர்கள் இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை பத்தி முதல் கட்டமா தன்னுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக மக்கள் கிட்ட வந்து நம்ம முன்வைத்த ஒரு கேள்வி, அதாவது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் குரு அவர்கள் தொகுதிக்கு அடிக்கடி வருகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம மக்கள் கிட்ட முன் வச்சோம். அதற்கு வந்து அவர் என்ன பதில் சொல்லியிருக்காங்க மக்கள் அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். அதாவது ஜெயங்கொண்டம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் குரு அவர்கள் தொகுதிக்கு அடிக்கடி வராரா அப்படின்னு கேட்டதுக்கு ஆம் அடிக்கடி வராரு அப்படின்னு சொல்லி 49% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை அவர் தொகுதிக்கு அடிக்கடி வருவதில்லை அப்படின்னு சொல்லி 51% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக அதற்கு அடுத்தபடியாக மக்கள் கிட்ட வந்து நம்ம இன்னொரு கேள்வியை வந்து முன் வச்சோம். அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் குரு அவர்கள் எளிதில் அணுகக்கூடியவராக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சப்போ ஆம் எளிதில் அணுகக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 46% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை அவர் எளிதில் அணுகக்கூடியவராக இல்லை அப்படின்னு சொல்லி 54% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக இது பற்றி சமூக ஆர்வலர் திரு ஆறுமுகம் அவர்களிடம் கேட்கலாம். திரு ஆறுமுகம், இப்போ சட்டமன்ற உறுப்பினர் குரு அவர்கள் தொகுதிக்கு அடிக்கடி வராரா அப்படின்னு கேட்டதுக்கு அதிகபட்சமா இல்லை அப்படின்னு சொல்லி 51% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக அந்த மக்களுடைய மனநிலை என்பது எப்படி இருக்கிறது? அவர் வந்து தொகுதிக்கு அடிக்கடி வராரா? உங்களுடைய பார்வை. இப்ப ஜெயங்கொண்டத்தை பொறுத்த மட்டும் இப்ப இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஜெயகுரு அவர்கள் ஜெயங்கொண்டம் தொகுதிக்கு வந்து செல்கிறார். வந்து தொகுதி சட்டமன்றத்தினுடைய தொகுதியில வந்து தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில முழு சதவீதமும் பயன்படுத்தி பள்ளிக்கூடத்து கட்டிடங்கள், மேல்நிலை தொட்டிகள், சாலைகள், அங்கன்வாடி கட்டடங்கள், சத்துணவு கூடங்கள், தெருவிளக்கு, கோபுர விளக்குகள், இது போன்ற அனைத்து வசதிகளையும் தன்னுடைய தொகுதி மேம்பாட்டில் தொய்வின்றி செஞ்சிருக்கார். அந்த விஷயத்துல அவர் நிறைவா செஞ்சிருக்கார். மேலும் இந்த தொகுதியினுடைய மேம்பாட்டிற்காக அனல் மின் நிலையம் கொண்டு வருவதற்காக அந்த போராட்டம் முன்னின்று நடத்தியிருக்கார். ஜெயங்கொண்டம் அணக்கரை பாலம் செப்பனிடப்படணும்னு சொல்லி முன்னின்று நடத்தி செஞ்சிருக்கிறார். அவரை பொறுத்த மட்டும் ஒரு குறைவின்றி தொய்வில்லாம அரசு கிட்ட நிறைய கோரிக்கைகள், இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் சட்டசபையிலையும் பேசியிருக்கார். பொதுமக்களை கூட்டிக்கிட்டு அரசு அலுவலகங்கள் மற்ற சம்பந்தப்பட்ட துறை அலுவலகங்கள் முன்னின்று போராட்டமும் செஞ்சிருக்கார். அதுல வந்து அவருடைய செயல்பாடு குறைவதும் இல்லை. ஓகே, திரு ஆறுமுகம், இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க பல்வேறு விதமான ஒரு வளர்ச்சி பணிகளை வந்து தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் குரு அவர்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு. ஆனா தொகுதிக்கு அடிக்கடி வருகிறாரா அப்படின்றதுக்கு ஆம் அப்படின்னு 49% பேரும், இல்லை அப்படின்னு சொல்லி 51% பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்தபடியா பார்த்தா சட்டமன்ற உறுப்பினர் குரு அவர்கள் எளிதில் அணுகக்கூடியவரா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி 54% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக அந்த 54% மக்கள் வந்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் குரு அவர்களை அணுக முடியாமல் போயிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
இல்ல, அவரை பொறுத்த மட்டும் ஒரு மாநில அளவில் ஒரு பொறுப்புல இருக்கிறதுனால அவர் தன்னுடைய தொகுதியில இருக்கும்போது போய் பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, போய் ஈஸியா பார்க்கலாம் வைக்கலாம். அவர் மாநில பொறுப்புக்கு அடிக்கடி அவர் சென்னை மற்ற சம்பந்தப்பட்ட அவர் கட்சி பணியில் செல்லும் போது வேணா அந்த மக்கள் போய் பார்க்கும்போது இல்லாம இருக்கலாமே வழிய, மற்றபடி அவர் அதெல்லாம் இருக்கிறார், அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. தொடர்ந்து பேசலாம் திரு ஆறுமுகம். அதற்கு அடுத்தபடியாக ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் 2011 சட்டமன்ற தேர்தலில் குரு அவர்கள் போட்டியிட்ட போது என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தார், அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் கிட்ட முன் வச்சப்போ ஆம், கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 47% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை, கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி அதிகபட்சமா 53% பேர் சொல்லியிருக்காங்க. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் குரு அவர்கள் போட்டியிட்ட போது என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தார் அப்படிங்கறத பத்தி நம்ம விவரங்களை பார்க்கலாம். அவர் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் 2011 சட்டமன்ற தேர்தலில். ஆக அவர் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கலாம். ஜெயங்கொண்டம் பழுப்பு நிலக்கரி அனல் மின் திட்டத்தை கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை அவர் கொடுத்தாரு. அதற்கு அடுத்தபடியாக அவர் கொடுத்த வாக்குறுதி என்று பார்க்கும் பொழுது முந்திரி பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கப்படும் ஜெயங்கொண்டம் தொகுதியில அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அதற்கு அடுத்தபடியாக அவர் கொடுத்த வாக்குறுதி ஜெயங்கொண்டம் பகுதியில அரசு கலை கல்லூரியை கொண்டு வருவேன். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பல்வேறு இடங்களுக்கு போய் உயர்கல்வி படிச்சுட்டு வந்தாங்க. அதனால அந்த பகுதியில அரசு கலை கல்லூரி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் பொன்னேரி தூர்வாரப்படும், இதனால் விவசாய பணிகள் மேம்படுத்தப்படும், நிலத்தடி நீர்மட்டம் உயரும், குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படும். ஆக அந்த பொன்னேரி தூர்வாரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு அடுத்தபடியாக சாலை வசதி, ரேஷன் கடை வசதி என்பது சுலபமாக மக்கள் கிடைக்கக்கூடிய வகையில செய்து தரப்படும் அப்படிங்கிற வாக்குறுதிகள் எல்லாமே கொடுத்திருந்தாரு. ஆக இந்த வாக்குறுதிகள் எல்லாம் மக்களிடத்தில் அவர் நிறைவேற்றி இருக்கிறாரா, மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னு 53% பேரும் ஆம் நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்னு 47% பேர் சொல்லியிருக்காங்க. திரு ஆறுமுகம் அவர்களிடம் கேட்கலாம். திரு ஆறுமுகம், இப்போ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது ஆமாம் அப்படின்னு சொல்லி 47% பேரும், இல்லை அப்படின்னு சொல்லி அதிகபட்சமாக 53% பேரும் சொல்லியிருக்காங்க. ஆக பல வாக்குறுதிகள் அவர் கொடுத்திருக்காரு. கொடுத்த வாக்குறுதிகள்ல எத்தனை சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? அவரால் முடிந்த அந்த அங்கன்வாடி, பள்ளி கட்டடங்கள், மேல்நிலை தொட்டிகள் போன்ற சாலை வசதிகள், தெருவிளக்குகள் அனைத்தும் நிறைவேற்றிருக்கார். இப்ப நிலக்கரி சுரங்கம், அனல் மின் நிலையம், தேசிய நெடுஞ்சாலை, இந்த முந்திரி தொழிற்சாலை, இதெல்லாம் அவரு அரசினுடைய கவனத்திற்கு சட்டசபையிலையும் எடுத்து சொல்லியிருக்கார். மக்கள் மன்றத்தில் போராட்டம் எடுத்திருக்காரு. அது நிறைவேற்ற வேண்டியது ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சி கொள்கை முடிவில் இருக்கும்போது ஒரு எதிர்கட்சியா இருக்கிறதுனால அதை அவங்க செயல்படுத்த முடியல ஒழிய, இவரு தன்னுடைய பங்கை கரெக்டா போய் அங்க இது பண்ணியிருக்காரு. ஆனா இதெல்லாம் செஞ்சாதான் இந்த தொகுதி நல்லா முன்னேறும். அதுக்கான இது அவரு தரப்புல கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அது ஆளுங்கட்சியா இல்லாதனால அந்த இது அவங்க நிறைவேற்ற இவரால் அது சாதிக்க முடியல, வேற ஒன்று. திரு ஆறுமுகன் தொடர்ந்து பேசலாம். அதற்கு அடுத்தபடியாக இறுதியாக மக்கள் கிட்ட நம்ம முன்வைத்த கேள்வி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் குரு அவர்களின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு 5 கேள்விகளை முன்வச்சோம். 4 கேள்விகளுக்கு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம். இறுதியாக நம்ம முன்வைத்த கேள்வி, குரு மீண்டும் ஜெயங்கொண்டம் தொகுதியில வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் கிட்ட முன் வச்சப்போ ஆம் அப்படின்னு சொல்லி 48% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 43% பேர் சொல்லியிருக்காங்க. முடிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லி 9% பேர் சொல்லியிருக்காங்க. இது பற்றி திரு ஆறுமுகம் அவர்களிடம் பேசலாம். திரு ஆறுமுகம், இப்போ இந்த கருத்து கணிப்பு கேள்விகளை பார்க்கும் பொழுது தொகுதிக்கு அவர் அடிக்கடி வரதில்லை அப்படின்னு சொல்லி 51% பேர் அதிகபட்சமா சொல்லியிருக்காங்க. எளிதில் அணுகக்கூடியவர் இல்லை அப்படின்னு சொல்லி 54% பேர் சொல்லியிருக்காங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னு அதிகபட்சமா 53% பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அதே வேளையில மீண்டும் வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டதுக்கு அதிகபட்சமாகவே 48% பேர் ஆமா அவர் வெற்றி பெறுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால் தொகுதியில் அவருடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? தொகுதியில் அவருடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. ஆனா தொகுதியில பொறுத்த மட்டும் நாங்க சொல்ற அந்த அனல் மின் திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்பட வேண்டும். அடுத்தபடி இந்த பகுதியில் 35,000 ஏக்கர்ல முந்திரி பயிர்படுறாங்க. அதுக்கு ஒரு தொழிற்சாலை ஒன்று கொண்டு வரணும். ரெண்டாவது, இந்த பகுதியில் ஆரஸ்பதி நிறைய பயிர் பண்றாங்க. அதுக்கு பேப்பர் மில்லு
கொண்டு வரணும். இந்த பகுதியில் வந்து தொழிற்சாலை எதுவுமே இல்லை. அதனால இந்த மக்கள்லாம் தொழில் தேடி திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னை போன்ற நகரங்களுக்கு செல்றாங்க. இந்த பகுதியில் தொழிற்சாலை கொண்டு வரணும். அடுத்தபடி இந்த பகுதியில் நெசவு தொழில் அதிகமா செஞ்சுட்டு வந்தவங்க நெசவு தொழில் நைந்து போய் அந்த தொழிலை விட்டுட்டு இப்ப எல்லாருமே திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணும்னு சொல்லி வர்ற எம்எல்ஏக்கள் அந்த இதை கொடுக்கணும். அடுத்து வந்து இந்த பக்கம் அரசு கலைக்கல்லூரி ஒன்று இங்க வைக்கணும், பொறியியல் கல்லூரி வைக்கணும். ரெண்டாவது இந்த பகுதியில் வந்து 20,000க்கு மேல பட்டதாரி ஆசிரியர்கள்லாம் வந்து பொறியியல் பட்டதாரிகள் படிச்சுட்டு வேலை இல்லாம வெளியூர்ல இருக்கிறாங்க. இங்க அதுக்கான தொழில் ஒரு ஐடி போன்ற ஒரு தொழில் பூங்கா வச்சாங்கன்னா நல்ல சௌரியமா இருக்கும். மிக முக்கியமா இந்த பகுதியில் உள்ள வந்து நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அனல் மின் திட்டம் வந்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு பெறுவாங்க. இது கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக இந்த அரசாங்கத்தினால ஒரு முடிவெடுக்க முடியாம இந்த பகுதியில் ஒரு 10,000 விவசாய குடும்பங்கள் நிலத்தை கொடுத்துட்டு விவசாயம் பண்ண முடியாம கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் இதுல ரொம்ப சிரமப்படுறாங்க. இது அரசாங்கம் இதுக்கு விரைவான ஒரு முடிவு எடுத்து கொடுத்தா இந்த பகுதி அந்த விவசாய மக்கள் பயன்பெறுவாங்க. அனல் மின் நிலையம் வரும். 2000 மெகாவாட் 2400 மெகாவாட் வந்ததுன்னா மின்சார வளர்ப்பதால இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கும். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. ஜெயங்கொண்டான் தொகுதியை பொறுத்தவரைக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது. ஜெயங்கொண்டான் அனல் மின் திட்டம் நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும்பொழுது லட்சக்கணக்கானோர் அங்கே வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்கின்ற ஒரு கோரிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. முந்திரி தொழிற்சாலை நிறுவ வேண்டும், ஜெயங்கொண்டான் பகுதியில் அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. கடந்த தேர்தலில் இந்த கோரிக்கைகள் எல்லாம் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டன. ஆனாலும் இவற்றில் சில நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கமும் அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கு. ஆக இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய கட்சிக்கு நிச்சயமாக அவர்கள் வாக்களிப்பார்கள் என்கின்ற ஒரு எண்ணமும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக மக்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பது பற்றி மே 16ஆம் தேதிதான் முடிவு தெரிய வரும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு ஆறுமுகம் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.